அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி. சமஸ்கிருத அறிஞர் தத்துவ ஞானி கோபிநாத் கவிராஜ். சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி இருக்குது. இப்போ தமிழில் ஒரு மொழி இருக்குது அப்படின்னா அதில் பாரதியார், பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி பாவலரேறு பெருஞ்சித்திரனார், தேவநாய பாவனார்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சமஸ்கிருதன்ற ஒரு மொழி இருக்குது. அதில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை யார் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால நம்ம இதை சொல்கிறோம். அதில் சமஸ்கிருத அறிஞர் தத்துவ ஞானி கோபிநாத் கவிராஜ் என்று ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இன்னைக்கு பிறந்திருக்கிறார். சும்மா இருக்க மாட்டாமல் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறாரு, செப்டம்பர் 7ஆம் தேதி. சமஸ்கிருத அறிஞரும் தத்துவ ஞானியுமான பண்டிட் கோபிநாத் கவிராஜ் பிறந்த தினம் என்று. வங்கதேச தலைநகர் தாக்கா அருகே உள்ள தாம்ரே கிராமத்தில் 1887 பிறந்தார். தத்துவ ஞானியான தந்தை இவர் பிறக்கும் முன்பு இறந்து விட்டார். சிறு வயதிலேயே தாயையும் இழந்த இவர் மாமாவின் பராமரிப்பில் வளர்ந்தார். எனத்துக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சி பாருங்க. சொந்த கிராமத்திலும் பிறகு தாக்காவிலும் பள்ளி படிப்பை முடித்தார். சிறு வயதிலேயே சமஸ்கிருதம், ஆங்கிலத்தில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். ராஜஸ்தான் மாநிலத்துக்கு வந்தவர் ஜெய்ப்பூர் மகாராஜா கல்லூரியில் BA பட்டமும் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் MA பட்டமும் பெற்றார். நூலகங்களுக்கு சென்று ஏராளமான புத்தகங்களை படித்தார். வாரணாசியில் உள்ள அரசு சமஸ்கிருத கல்லூரியின் ஒரு அங்கமான சரஸ்வதி பவன் நூலகத்தில் தலைவராக பணியாற்றினார். நூலகத்தின் வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பு வழங்கினார். இது மதத்தின் தந்திர வழிபாட்டு முறைகள் குறித்து ஆராய்ச்சி செய்த பொழுது, இந்து மதத்தின் தந்திர வழிபாட்டு முறைகள் குறித்து ஆராய்ச்சி செய்த பொழுது பல்வேறு தாந்திரிக அம்சங்கள் பற்றி அறிந்தார். காசியில் 1918 விசுத்தானந்த பரமஹம்சா என்ற யோகியை சந்தித்து அவரை குருவாக ஏற்றார். அவரிடம் யோகம், தாந்திரிகம் கற்றார். யோகியாக, தாந்திரிக ஞானியாக விளங்கிய இவர் படைப்பாற்றல் மிக்கவராகவும் விளங்கினார். விசுத்த வாணி மற்றும் அகண்ட மகாயோக், பாரதிய சன்ஸ்கிருதி கி சாதனா, தாந்திரிக சாகித்ய உட்பட பல நூல்களை படைச்சிருக்கிறார். எல்லாம் ஹிந்தி தான், சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருத கல்லூரி முதல்வராக 1924 நியமிக்கப்பட்டார். சரஸ்வதி பாவனா கிரந்தமாலா என்ற பெயரில் வெளிவந்த பாட புத்தகங்களின் முதன்மை ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். தந்த்ரா பற்றிய ஆராய்ச்சிகளை தொடரவும் ஆன்மீக சுயதேடலின் பாதையில் பயணிக்க விரும்பியதாலும் அப்பதவியில் இருந்து 1937 விலகினார். அறிவு, ஆன்மீகம் குறித்த விவாதங்கள், தாந்திரிக பயிற்சியில் ஈடுபட்டார். இது குறித்து பல கட்டுரைகளை சும்மா இருக்க மாட்டாமல் எழுதியிருக்கிறார். பிரிட்டிஷ் அரசு இவருக்கு 1934 மகோபாத்தியாய அப்படின்ற ஒரு விருதை வழங்கி சிறப்பிச்சிருக்கு. பத்ம விபூஷன், சாகித்ய வாசஸ்பதி, தேசி கோத்தம், சாகித்ய அடைம் உட்பட பல விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டன. வாரணாசி சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்ட யோக தாந்திரா துறைத் தலைவராக பணியாற்றினார். குருவின் மறைவுக்கு பிறகு வாரணாசியில் உள்ள அவரது ஆசிரமத்தை நடத்தினார். புண்ணிய தலமான காசியை மிகவும் நேசித்த இவர் இறுதி வரை அங்கேயே இருந்தார். வேதம், பண்டைய இந்திய வரலாறு, புராணங்கள், இந்திய ஐரோப்பிய இலக்கியம் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஞானம் பெற்றவர். சாஸ்திரங்கள் பற்றிய அனைத்து விஷயங்களும் விரல் நுனியில் வைத்திருந்த கலைக்களஞ்சியமாக திகழ்ந்தார். தத்துவங்கள், மதங்கள் தொடர்பான 1500 புத்தகங்கள் கொண்ட நூலகத்தை தனிப்பட்ட முறையில் வைத்திருந்தார். புத்தக அறிவு போதாது, அது சுய அறிவுதலோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று கூறுவார். தலை சிறந்த தத்துவ ஞானியான பண்டிட் கோபிநாத் கவிராஜ் 89 வயசுல 1976ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்பட்ட வருஷத்துல நம்மளை விட்டு நீங்கி விடுகிறார். சமஸ்கிருத அறிஞர், தத்துவ ஞானி கோபிநாத் கவிராஜ் வங்கதேசத்தில் உள்ள ஒரு டாக்காவில் பிறந்திருக்கிறார். நம்ம நாடே கிடையாது, பக்கத்து நாட்டில் பிறந்திருக்கிறார், மேற்குவங்கம் பக்கத்தில். வங்கதேச தலைநகர் அருகே உள்ள தாம்ரே கிராமத்தில் 1887 காங்கிரஸ் தொடங்கி 2 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இறக்குறது 1976, வயசு 89 இறக்கிறார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி மாபெரும் ஒரு சமஸ்கிருத இலக்கிய ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.